வெல்கம் பேக் மை சேனல் எஸ்என்பி மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி எங்களுடைய டே 7 ஆஃப் கடற்கரை ரொட்டீன் தாங்க. காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன பண்ணுறோம் தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பெரும்பாலானது நண்டு வீடியோ தாங்க பார்க்கலாம். ஏன்னா நண்டு தான் இன்றைக்கி பட்டிருந்துச்சு. ஸோ நண்டு எடுக்கிறது, நண்டு துள்ளுறது இதாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாதிரி வீடியோக்கள் வேணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு உங்கள் லைக்கையும் போட்டு விட்ருங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். 10 மணி போல் கடற்கரைக்கு வந்தாச்சுங்க. வந்தோடனே எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லி 3 பேர் லைனாக நண்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகபட்சமாக பட்டு நண்டு ஃபுல்லாக ஜோடி நண்டுங்க. ஆண் நண்டு பெண் நண்டு ஒன்றா சேர்ந்து இருக்கையில் படுறதாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோடி நண்டு தாங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக துள்ளுது பார்த்திங்களா ஆண் நண்டு. மாட்டி இது கலரை பாருங்க, வா அட்டகாசமாக இருக்குல்ல. பாருங்களேன் என்னம்மா சுற்றி சுற்றி கேனாக இருக்குன்னு பார்த்திங்களா. ஒரு கேன் கனவாக்கு, ஒரு கேன் நண்டுக்கு, ஒரு கேன் மீனுக்குன்னு சொல்லி தனித்தனியாக வச்சுக்கிடுவோங்க. தண்ணிக்குள்ளே காட்டுறேனே அது என்னென்னா, அதுக்குள்ளே கச்சா கட்டி தண்ணிக்குள்ளே இருக்குங்க நண்டு. கச்சாங்கிறது வலை மாதிரி ஒரு திண்ணமான கயிறில் கம்பு கட்டி போட்டிருப்பாங்க. அது பேர் தாங்க கச்சா. அதை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம்னா நண்டு அது வாட்டில் உயிரோடு கிடக்குங்க. ஏன்னா உயிரோடு இருக்கிற நண்டுக்கு தாங்க மவுசு. செத்து போச்சுன்னா அவ்வளோதாங்க, வேல்யூ கிடையாது. அதனாலங்க தாங்க முடியாமல் எங்கள் அப்பா தலைப்பாக கட்டிக்கிட்டு அலையிறாரு. இது மாதிரி வெயில் ரொம்ப அதிகம். கடற்கரை காற்று அடித்தாலும் அந்த வெயிலுக்கு அதுக்கும் இருக்கவே முடியலை, அந்த அளவுக்கு இருக்குங்க. நாங்கள் எடுக்கிறது ரொம்ப சிரமம். சிக்கிக்கிட்டு பின்னிக்கிட்டு ஒரு படியாக இருக்கும். அதை பொறுமையாக எடுத்துக்கிட்டு அது கையை கடிக்குமோ காலை கடிக்குமோன்னு பயந்து எடுக்கணுங்க. அதோட குட்டி குட்டியாக அங்கங்கே மீன் இருந்துச்சு. பெரும்பாலும் நண்டு வரத்து தான் அதிகம். அதனால் மீன் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ தாங்க பார்க்கலாம் கலராக மீன் குதிச்சுக்கிட்டு அலையிறதெல்லாம். வெள்ளை பருந்து எந்த அளவுக்கு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு அலையுதுன்னு. ஏன்னா பேத்த மீன் எடுத்த தண்ணிக்குள்ளே விட்டுரும். அந்த மீனை பிடிக்கிறதுக்காண்டி அப்படி சுற்றுதுங்க. இந்த பாருங்களேன், எங்கள் வீட்டுக்காரர் எடுக்கிறது ஊடக மீனுங்க. இது வறுவலுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் குழம்புக்கு அந்தளவுக்கு நல்லா தெரியாது. வறுவலுக்குள்ள மீன் தாங்க. 3 பேரும் சேர்ந்து வேகமாக நண்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மணி 10 தாண்டிடுச்சு. இப்போதைக்கு வியாபாரிலாம் வெயிட்டிங்கில் இருக்காங்களா, அதனால் வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சென்டர் ஒரு கம்பு போட்டு அங்கிட்டு பாதி விலை இங்கிட்டு பாதி விலை தொங்க விட்டுருக்காங்களா, அது எதுக்குன்னு தெரியுதா? பாதி எப்படின்னா மீன் வந்துச்சுன்னா வலையை மொத்தமாக எடுத்து வச்சோம்னா அது கழிக்கிறது ரொம்ப சிரமங்க. அதனால பாதியாக பிரித்து மீன் வந்ததை ஒரு சைடும், மீன் இல்லாத வலையில் ஒரு சைடும் இப்படி மாற்றி ஏற்றுவாங்கங்க. அதாங்க இப்படி தெரியுது. இன்றைக்கி பார்த்திங்களா, இன்றைக்குள்ள வரவு மீன் இதாங்க. மீன் கம்மி, நண்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சுங்க. விலை மீன், செங்கேணி, ஊடகம்னு சொல்லி எல்லா மீனும் மிக்சிங்காக இருக்கா. எடுத்துட்டு எல்லோரும் ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. இனிமேல் ஒவ்வொரு வியாபாரியாக வருவாங்க. நம்ம வியாபாரிகிட்ட போட வேண்டியதாங்க. இது கனவாக்கணுங்க. கனவா பார்த்திங்களா, எல்லாம் பொடி கொட்டை கனவாங்க. இன்னும் ஒரு மாதம் கிடக்கு. அதுக்கப்புறம் பார்க்கணும். கனவா சைஸ்லாம் முரட்டாக வரும். பாருங்களேன் நண்டு அழகாக இருக்கா. மல்டி கலரில் ஸ்கை ப்ளூ கலர் நண்டு தாங்க அட்ராக்ஷனாக இருக்குது. எங்கள் டேடி ஒவ்வொரு நண்டாக எடுத்து உங்கள்கிட்ட போஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்திங்களா எவ்வளோ மீன் கிடக்குன்னு. இது பாறை மீன், செங்கனி, ஓரா சொல்லி எல்லா வகையும் இருக்குது. இது மாதிரி எங்களோட கடற்கரை வீடியோக்கள் வேணும்னா ஒரு லைக்கே சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அவ்வளோதாங்க. மீன்லாம் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் வியாபாரத்துக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம இனிமேல் வலையெல்லாம் க்ளீன் பண்ணி தண்டி வைக்கணுங்க. கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி எங்கள் அண்ணன் மீனை கொட்டி பிறக்கிக்கிட்டு இருக்காப்லையா, என் பாப்பாவும் சேர்ந்து பிறக்கிக்கிட்டு இருக்கா பாருங்களேன். அடுத்து இந்த மீன் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபிலோங்க. இது என்ன மீனுன்னா ஆக்னாங்கழுதுங்க. உள்ளே குத்திருச்சுன்னா சரியான வலிக்குங்க. அதனால் இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க.